2026 வரப்போகுது. கான்ஃபிடென்ட்டோட ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? இப்போ எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜிம் ஜாயின் பண்ண கான்ஃபிடென்ட் வந்துரும், இல்ல மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து அதுல இருந்து கான்ஃபிடென்ட் ஆயிக்கலாம்னா? கிடையவே கிடையாது. ட்ரூத் என்னன்னு பாத்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்ங்கிறது ஃபீலிங் கிடையாது, இட்ஸ் அ சிஸ்டம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. 2026ல கான்ஃபிடன்ஸை கம்ப்ளீட்டா ரீசெட் பண்றதுக்கு ஒரு புது வேவ சொல்ல போறேன். சரி, கான்ஃபிடன்ஸ்னா உண்மையாவே என்ன? கான்ஃபிடன்ஸை பத்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கான்ஃபிடன்ஸ் இருந்தாதான் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். ஆனா ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்ஷனை எடுத்தாதான் கான்ஃபிடென்ட்டே வரும். கான்ஃபிடன்ஸ்ங்கிறது லவுடா பேசுறதோ இல்ல டிசிப்ளினா இருக்கிறதோ கிடையவே கிடையாது. கான்ஃபிடன்ஸ்ங்கிறது நான் அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும், நான் சரியாவே இல்லைனாலும், நான் என்னை நம்பி நான் யாருங்கிறத காட்டுறது மட்டும்தான். இப்போ நம்ம 2026குள்ள போக போறோம். ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கான்ஃபிடன்ஸ்ங்கிறது ஆட்டிடியூடும் இல்ல, ஈகோவும் இல்ல, அண்ட் இம்பார்ட்டண்டா கம்பேரிசனும் இல்லவே இல்ல. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி மட்டும்தான். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். பட் கான்ஃபிடன்ஸ்ங்கிற ஒரு விஷயத்துல ஏன் நிறைய பீப்புள் ஃபெயில் ஆகுறாங்க? இப்போ நான் சொல்ல போற இந்த 3 ரீசனால மட்டும்தான் கான்ஃபிடன்ஸ்ங்கிற விஷயத்துல நிறைய பேர் ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், தே வெயிட் டு ஃபீல் ரெடி. ரெடின்னு ஒரு ஸ்டேஜ் கிடையவே கிடையாது. ரெடியானா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த வெயிட் லைஃப் ஃபுல்லா கூட இருக்கும். இந்த செகண்ட் திங், தே ட்ரை டு சேஞ்ச் எவ்ரி திங் அட் ஒன்ஸ். நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லிட்டு ஜிம், டயட், ஒர்க் அவுட், மெடிடேஷன், பிஸ்னஸ், கான்டென்ட் அண்ட் 10 டேஸ்ல க்ளோ அப் ஆகுறேன்னு சொல்லிட்டு இது எல்லாம் தான். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒரே டைம்ல பண்ணிடணும்னு நினைக்கிறது. அண்ட் தேர்ட் திங், தே டிபெண்ட் ஆன் தி எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், காம்ப்ளிமெண்ட்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சொல்லலாம். இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் இருந்தாதான் கான்ஃபிடென்ட், இல்லாட்டி ஜீரோன்னு தானே. இதுக்கு பேரு கான்ஃபிடென்ட் கிடையாது, இதுக்கு பேரு அடிக்ஷன். ஓகே தென், இப்போ 2026ல கான்ஃபிடன்ஸை ரீசெட் பண்றதுக்கு ஒரு நியூ வே சொல்லட்டா? இப்போ நான் ஷேர் பண்ண போற இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ரொம்பவே பவர்ஃபுல். ஃபர்ஸ்ட் ரூல், மைக்ரோ ப்ராமிசஸ். டெய்லி குட்டி குட்டி ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நான் இன்னைக்கு 10 மினிட்ஸ் கண்டிப்பா வாக்கிங் பண்ணுவேன். ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு ரீலுக்காச்சும் நான் ஸ்கிரிப்ட் எழுதிடுவேன், நிறைய தண்ணி குடிப்பேன், மனசை விட்டு பேசுவேன், இந்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன், அட்லீஸ்ட் ஒரு பேஜாச்சும் இன்னைக்கு நான் ரீட் பண்ணிடுவேன், ஏதாவது ஒரு கால் எடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அது அன்கம்ஃபர்டபுளாவே இருந்தாலும் கண்டிப்பா இதை இன்னைக்கு நான் எடுத்துருவேன், ஒரு ரிப்ளை மெயில் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா நான் அனுப்பிடுவேன். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்த ப்ராமிஸ் பண்ணி அதை பண்ணி முடிச்சிருங்க. இப்போ நான் சொன்ன இது எல்லாமே பிக் கோல்ஸ் கிடையாது, குட்டி குட்டி ப்ராமிசஸ் மட்டும்தான். ஆனா அட் த சேம் டைம் அந்த ப்ராமிஸ் பண்ணிட்டு நீங்க அதை கீப் அப் பண்ணீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். செகண்ட் ரூல், கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் ஆஃப்டர் டிஸ்கம்ஃபர்ட். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயிட்டு இருக்கா? தட் இஸ் வெல் அண்ட் குட். பிகாஸ் என்னையே எடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ அன்கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. நீங்க பேச போற ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கால் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஜிம் டே அதுவும் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். 2026ல ஒரு ரூல் மட்டும் கம்ப்ளீட்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அன்கம்ஃபர்டபுளா இருக்கா? அப்ப நான் க்ரோ ஆயிட்டு இருக்கேன். இல்லையா? அப்ப நான் க்ரோ ஆகல. அந்த தேர்ட் ரூல், உங்களோட பர்சனாலிட்டியை ஃபிக்ஸ் பண்றதை விட்டுட்டு ஹேபிட்டை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்கன்னா, நான் ஒரு ஷையான பர்சன், நான் இன்ட்ரோவர்ட், எனக்கு பேச தெரியாது, நான் சரியா பழக மாட்டேன். இதெல்லாம் பர்சனாலிட்டி கிடையாது, இது ஹேபிட். கான்ஃபிடன்ஸ் எப்போ பில்ட் ஆகும் தெரியுமா? நம்ம டைமுக்கு எந்திரிக்கும் போது அண்ட் நம்ம கொடுத்த வார்த்தையை காப்பாற்றும் போது, அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம ஆரம்பிச்ச வேலையை முடிக்கும் போது. கான்ஃபிடன்ஸ்ங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த ஃபோர்த் ரூல், ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும்தான். இப்போ 2026 வரப்போகுது. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஐ எம் அ பர்சன் ஹூ ஷோப்ஸ் டெய்லி. இப்படி ஒரு ஐடென்டிட்டியை மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இதுக்கப்புறம் மோட்டிவேஷனுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையே படாது. இப்படி ஒரு ஐடென்டிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான மூட் வேணாம், பர்ஃபெக்டான பிளான் வேணாம், இது எல்லாமே வேணாம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட் ஷோ அப். அந்த நெக்ஸ்ட் திங், ஸ்டேயிங் கன்சிஸ்டன்ட் வித்தவுட் பர்ன் அவுட். கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு டெய்லி 100% கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தேவையே இல்லை. கன்சிஸ்டன்சினா விடாம ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது குட்டி விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு நாள் மிஸ் ஆகலாம், அந்த நெக்ஸ்ட் டே கூட மிஸ் ஆகலாம், பட் த தேர்ட் டே அப்போ மிஸ் ஆகவே கூடாது. பட் ரிமெம்பர் ஒன் திங், கான்ஃபிடன்ஸுங்கிறது சைலண்டாக தான் க்ரோ ஆகும். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவீங்க, நான் எங்கேயோ இருந்தேன்ல, இப்போ இவ்வளோ தூரம் மாறிட்டேன்லன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் மைண்டுக்கு வரும்.
அண்ட் தட்ஸ் த மேஜிக். அந்த நெக்ஸ்ட் திங் ரியல் டாக் மூமெண்ட். சில டைம் நமக்கே தெரியும் இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம கேப்பபிள் தான் அப்படின்னு. ஆனா நம்மளே நம்ம ட்ரஸ்ட் பண்ணாம போய்கிட்டே தானே இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க கான்ஃபிடென்ட் ஆகணுங்கிறது கிடையாது. ஆனா நீங்க கன்சிஸ்டன்ட் ஆகணும். அப்படி ஆனாவே போதும், கான்ஃபிடன்ஸ் உங்களை ஆட்டோமேட்டிக்காவே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். 2026ல குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் தான். டெய்லி டிசிப்ளின், குவைட் கான்ஃபிடன்ஸ், இதுதான் ரியல் க்ளோ அப். பட் ஒன் திங், கான்ஃபிடென்ட் டைஸ் வென் யூ லை டு யுவர் செல்ஃப். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்த மந்த் சீரியஸா இந்த ஒர்க் பண்ணணும், இது எல்லாமே குட்டி குட்டி பொய் தான். செல்ஃப் லைஸ் ரிப்பீட் ஆகும்போது செல்ஃப் கான்ஃபிடென்ட் டை ஆகும். 2026ஓட ரூலே பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா அதை கண்டிப்பா பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயம் உங்களால பண்ண முடியாதுன்னா அதை சொல்லவே சொல்லாதீங்க. இது சிம்பிளான விஷயம் தான், பட் டெட்லி பவர்ஃபுல். அந்த நெக்ஸ்ட் திங், யுவர் என்விரான்மெண்ட் டிசைட்ஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ். உங்க கான்ஃபிடன்ஸ் வீக்கா இருக்கா? அப்போ நான் சொல்ற இந்த விஷயத்தை எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. உங்களோட மொபைல் யூசேஜ், உங்களை டிஸ்கரேஜ் பண்ற பீப்புள்ஸை உங்களை சுத்தி வச்சிருக்கீங்களா? அண்ட் உங்களை ட்ரெயின் பண்ற கான்வர்சேஷனை பில்ட் பண்ணிட்டே இருக்கீங்களா? இது எல்லாமே இருந்தா என்ன ஆகும்? எஸ், கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் கம்மி ஆகதான் செய்யும். நீங்க உங்களோட கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணணும்னா உங்களோட என்விரான்மெண்ட்டை எடிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம தான் தப்புன்னு சொல்லிட்டு நம்மளோட பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை அன்னெசரியா யூஸ் பண்ண வைக்கிற ஆப்ஸ், பீப்புள் யூ மீட், கண்டென்ட் யூ கன்சியூம், இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுங்க. இது எல்லாமே தான் சைலண்டா உங்களோட கான்ஃபிடென்ட்டை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. உங்களோட இன்செக்யூரிட்டிங்கிறது ஃபாஸ்டா க்ரோ ஆகும்போது உங்களோட கான்ஃபிடென்ட் க்ரோங்கிறது கம்மி ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளை பத்தி யாரோ ஒரு கமெண்ட் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அண்ட் நம்ம மேல நமக்கே ஒரு டவுட் வந்துடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபெயிலியர் நடந்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா குவைட் ஆயிருவோம். ஆனா கான்ஃபிடென்ட்ங்கிற ஒரு விஷயத்துக்கு டெய்லி ரெப்பிட்டேஷன் தேவையா என்ன? ஸோ தட்ஸ் த ரூல். ட்ராக் தி எஃபர்ட், நாட் தி ரிசல்ட். உங்களோட ரிசல்ட்டை பார்த்தா கண்டிப்பா டவுட் வரதா செய்யும். ஆனா உங்களோட எஃபர்ட்டை பாருங்க, கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆயிரும். அண்ட் நம்ம எல்லாரும் பண்ற தப்பு, ஆம் ஐ குட் இனஃப்னு சொல்லி கேட்கறத ஸ்டாப் பண்ணுங்க. இந்த கொஸ்டினே ஃபர்ஸ்ட் தப்பான விஷயம் தான். அப்போ கரெக்டான கொஸ்டின் என்ன தெரியுமா? டிட் ஐ ஷோ அப் டுடே? இதுதான் கரெக்டான கொஸ்டின். கான்ஃபிடன்ஸ்ங்கிறது எக்ஸாம் கிடையாது. நான் பாஸ் ஆயிட்டேனா ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி பாக்குறதுக்கு. இது ஒரு டெய்லி அட்டெண்டன்ஸ் மட்டும்தான். கான்ஃபிடன்ஸ்ங்கிறது போரான விஷயம் தான், அதனாலதான் அது ஒர்க் ஆகுது. எஸ், மோட்டிவேஷன் தான் எப்பவுமே எக்ஸைட்டடா இருக்கும். கான்ஃபிடன்ட் கண்டிப்பா போரிங்கா தான் இருக்கும். பட் கெஸ் வாட்? போரிங் கன்சிஸ்டன்சி கிவ்ஸ் டேஞ்சரஸ் கான்ஃபிடன்ஸ். 2026ல உங்களோட க்ளோ போரிங்கா தான் இருக்கும், பட் அதோட கம்பேக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். தென் லேர்ன் டு மூவ் சைலண்ட்லி. எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அது உங்களோட நியூ கோல், நியூ பிளான், நியூ ஹேபிட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. சைலண்டா ஒர்க் பண்ணுங்க, உங்களோட ரிசல்ட்டே பேசும். லவுட் பிளான்ஸ்ங்கிறது ஒரு ப்ரெஷரை தான் கொடுக்கும், பட் சைலண்ட் ப்ராக்ரஸ்ங்கிறது கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அண்ட் பில்ட் யுவர் நான் நெகோஷியபிள்ஸ். டெய்லி லைஃப்ல ஒரு 3 விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வேக்கப் டைமிங், ஒரு 10 மினிட்ஸ் மூவ்மெண்ட், அண்ட் ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவ் டாஸ்க். உங்களுக்கு அது பண்றதுக்கு மூடு இருக்கோ இல்லையோ அது கண்டிப்பா நடந்துதான் ஆகணும். அண்ட் திஸ் நான் நெகோஷியபிள் கிரியேட்ஸ் யுவர் ஐடென்டிட்டி. சரி, ஓகே, நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? கான்ஃபிடென்ட்ங்கிறது ஒரு ஜாலியான டேஸை சர்வை பண்ணும்போது வந்துரும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. கான்ஃபிடன்ஸுங்கிறது ரொம்ப ஹார்டான டேஸை நீங்கள் சர்வை பண்ணி வரும்போது கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆயிரும். நீங்கள் உங்களோட குட் டேஸை ஷோ ஆஃப் பண்ணும்போது கான்ஃபிடென்ட் மற்றவங்களுக்கு உங்கள் மேலே பில்ட் ஆகும். ஆனால் உங்களோட பேட் டேஸை ஷோ ஆஃப் பண்ணும்போது தான் உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் கிரியேட் ஆகும். கான்ஃபிடன்ஸுங்கிறது வெறும் குட் டேஸில் மட்டும் வரது கிடையாது, பேட் டேஸ்லையும் டிஸப்பியர் ஆகாமல் இருக்கிறது தான். அண்ட் ஸ்டாப் ரீப்ளேயிங் யுவர் ஓல்டு வெர்ஷன்ஸ். நான் இப்படிதான் இருப்பேன், இதுதான் பண்ணுவேன், இது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ரீப்ளே பண்றது ஸ்டாப் பண்ணுங்க. அந்த வெர்ஷனுங்கிறது நமக்குள்ள இருந்து எக்ஸ்பயர் ஆக வேண்டிய ஒண்ணு. 2026ல உங்களோட ஹேபிட்ஸை அப்கிரேட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட மைண்ட் செட், உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ், இதை எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்க. உங்களோட ஓல்டு செல்ஃப் ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணாதான் நியூ கான்ஃபிடன்ஸ் ரைஸ் ஆகும். கான்ஃபிடென்ட்ங்கிறது ஒரு அலைன்மெண்ட், அது ஹைப் கிடையாது. உங்களுக்குள்ள மோட்டிவேஷனுங்கிறது ஜாஸ்தியா இருக்கும் போது கான்ஃபிடென்ட் கண்டிப்பா ஃபேக்கா தான் ஃபீல் ஆகும். ஆனா உங்களோட வேல்யூஸ்க்கு ஆப்போசிட்டா நீங்க லிவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, கான்ஃபிடென்ட் லீக் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, டைமை ரொம்ப வேல்யூவா ப்ரெஷியஸா ட்ரீட் பண்றோம், ஆனா எல்லா விஷயத்துலயும் லேட்டா இருக்கிறது. அதே மாதிரி ஹெல்த் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நம்மளோட பாடியை நெக்லெக்ட் பண்றது. மிஸ் அலைன்மெண்ட்ங்கிறது ஒரு சைலண்ட் இன்செக்யூரிட்டி. இப்போ உங்களோட 2026ஓட ரீசெட்டுங்கிறதே சே லெஸ் லிவ் மோர், இந்த மாதிரி தான் இருக்கணும். அண்ட் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை இம்ப்ரூவ் பண்றதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இம்ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள ஃபியர் தான் ஜாஸ்தி ஆகும். ஆனா உங்களை இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன்,
உங்களுக்குள்ள ஃபோக்கஸ் டெவலப் ஆகும். கான்ஃபிடன்ஸோட ஃபார்முலாவே ப்ராக்ரஸ ஃபோக்கஸ் பண்றது தான். பெர்செப்ஷன கிடையாது. மத்தவங்களோட ஒப்பீனியன்ங்கிறது அப்பப்போ சேஞ்ச் ஆயிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா உங்களோட ப்ராக்ரஸ்ங்கிறது மாறவே மாறாது. அண்ட் கான்ஃபிடென்ட்ங்கிற ஒரு விஷயத்துக்கு ஸ்பேஸ் தான் தேவை. நாய்ஸ் கிடையாது. இப்போ நம்ம கிட்ட கான்ஸ்டன்ட்டா இருக்கிறது என்ன? நோட்டிஃபிகேஷன், ஸ்க்ராலிங், கம்பேரிங் இதெல்லாம் தானே. இப்படியெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள நாய்ஸ் இருக்கும்போது, நம்மளோட கான்ஃபிடென்ட்ட நம்ம எப்படிதான் கேட்க முடியும்? ஸோ, நான் சொல்ற மாரி சேஞ்ச் பண்ணுங்க. உங்களோட 2026ஓட ஹேபிட்ங்கிறது ஒரு 15 மினிட்ஸ் சைலன்ஸ், நோ ஃபோன், நோ மியூசிக், ஜஸ்ட் திங்கிங் அண்ட் வாக்கிங் மட்டும் தான். ஆனா ஒரு சீக்ரெட் மட்டும் சொல்றேன். கான்ஃபிடன்ஸ் வாய்ஸ்ங்கிறது ரொம்ப சைலண்டா தான் பேசும். அண்ட் உங்களோட குட்டி குட்டி வின்ஸ கூட அக்ரெசிவா ஸ்டாக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வின், அதுக்கடுத்துன்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருங்க. இப்போ இந்த குட்டி குட்டி வின்ஸ்ல எதெல்லாம் வரும்னு சொல்லட்டா? நீங்க காலையில எந்திரிச்சு உங்களோட பெட்ட மேக் பண்றது, உங்களோட வொர்க் அவுட்ட முடிக்கிறது, உங்களுக்கு இருக்கிற குட்டி குட்டி டாஸ்க்க கம்ப்ளீட் பண்றது. இப்படி எல்லாம் பண்ணும்போது நம்மளோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிக்னல குடுக்கும். அதாவது ஐ அம் த ஒன் ஹூ கம்ப்ளீட்ஸ் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் சில தடவ நம்மளோட பாடி கூட நமக்கு கான்ஃபிடன்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த டீச் பண்ணும். நம்மளோட பாடி வீக்கா இருந்தா கண்டிப்பா மைண்டுங்கிறது டவுட்ஃபுல்லா தான் யோசிக்கும். சிம்பிளான ரூல்ஸ் தான். ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட், வாக் ஸ்லோ, பிரீத் டீப் இந்த மாதிரி தான். இது ஒன்றும் டிராமா கிடையாது. இட்ஸ் அன் பயாலஜி. கான்ஃபிடன்ஸ்ங்கிறது நம்ம நிக்கிற போஸ்டர்ல இருந்து கூட ஸ்டார்ட் ஆகும். அண்ட் டிஸ்கம்ஃபர்ட்ங்கிற ஒரு விஷயத்த பர்பஸா எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோல்டு ஷவர், ஹார்ட் கான்வர்சேஷன், பப்ளிக் ஸ்பீக்கிங், கேமரா முன்னாடி நின்னு பேசுறது, வாலண்டரி பெயின் விச் இஸ் ஈக்குவல் டு இன்வாலண்டரி கான்ஃபிடன்ஸ். அண்ட் உங்களை பத்தி ஓவர் எக்ஸ்பிளைன் பண்றது ஸ்டாப் பண்ணிருங்க. ஒருத்தங்க கிட்டயோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்திலயோ உங்களை பத்தி அளவுக்கு அதிகமா நீங்க ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வீக்கான பர்சன், உங்களோட கான்ஃபிடன்ஸ் எவ்வளவு வீக்கா இருக்குங்கிறத தான் காட்டும். ஸோ இந்த 2026ல என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க. அண்ட் சைலன்ஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். கான்ஃபிடன்ஸ்ங்கிறது எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்றது கிடையவே கிடையாது. அண்ட் நீங்க பவுண்டரிஸ்ங்கிற ஒரு விஷயத்த பில்ட் பண்ணாதான் கான்ஃபிடென்ட் க்ரோ ஆகும். எல்லா விஷயத்துக்கும் எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கிறது, எல்லா விஷயத்துக்கும் ஆமான்னு சொல்றது, எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறது, இந்த மாதிரி இருந்தா நம்மளோட கான்ஃபிடென்ட் எப்படி இருக்கும்? ஸோ இனிமேல் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்துக்கு, தேவையில்லாத விஷயத்துக்கு கில்ட்டே இல்லாம நோ சொல்லிருங்க. இது உங்களோட டைமையும் எனர்ஜியும் ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த இயர்ல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னு கூட இதை சொல்லலாம். அண்ட் பவுண்டரிஸ்ங்கிறது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்கான ஆக்ஷன்ஸ். ஸோ 2026ல நமக்கு கான்ஃபிடன்ஸ்னா நாய்ஸ் கிடையாது. அண்ட் ஷோ ஆஃபும் கிடையாது, ஷார்ட் கட்டும் கிடையவே கிடையாது. டெய்லி டிசிப்ளின் அண்ட் சைலன்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் 2026ல நீங்க பண்ண போற ஸ்மால் ப்ராமிஸ் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.